ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கோட ரெசிபி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். காலையில் அவசர அவசரமாக வேலைக்கு போகிறோம், எப்படி இதெல்லாம் ரெடி பண்ணி நம்மளுக்குன்னு தனியாக வைக்கிறதுங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கவே வேண்டாம். இன்னைக்கோட ரெசிபி செய்யறதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1 டம்ளர் ராகி எடுத்துக்கலாம். ராகியில் அதிகப்படியான கால்சியம் இருக்கிறதுனால போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. சுகர் லெவலை மேனேஜ் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா அதில் ஃபைபரும் ப்ரோட்டீனும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது கூடவே 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம். உளுந்து ஜீரண சக்திக்காக இருக்கட்டும், ஹார்ட் ஹெல்த்துக்காக இருக்கட்டும், போன்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுக்காகட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்புலேயும் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. இது கூட பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இம்யூனிட்டிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம். மிக்ஸி ஜாரில் சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தண்ணி சேர்த்தாம நல்லா நைஸாக பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போது இந்த பவுடர் கன்சிஸ்டன்சியை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். நான் அளவாக செஞ்சுருக்கறனால இந்த பவுலில் மட்டும் போட்டிருக்கேன். இது போல் ரெடிமேட் பவுடர் மிக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊற வைக்க மறந்துட்டோம், டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது. இந்த மாவில் எந்த டம்ளரில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அளந்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்படி கலக்கும் போதே தேவையான அளவுக்கு இந்த உப்பும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டுட்டு 8 மணி நேரம் நல்லாவே புளிக்க வைக்கணும். ஏன்னா நம்ம ஊற வைக்கலை. ஸோ புளிக்கிறது, ஊற வைக்கிறது இது ரெண்டுமே இந்த 8 மணி நேரத்தில் இந்த மாவு செய்யும். எங்கேயாவது நம்ம ட்ராவலுக்கு போகிறோம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா இது போல் பவுடர் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே கூட நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இதை கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா கலந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜாரில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணின 2 துண்டு தேங்காய், காரத்துக்காக 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கை நரைச்ச கருவேப்பிலை. எங்கெல்லாம் கருவேப்பிலை சேர்த்த முடியுமோ அங்கெல்லாம் சேர்த்துங்க, நல்லா முடி வளரும். இது கூடவே கை நரைச்ச பச்சை கொத்தமல்லி எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடலாம். அரைக்கும்போது நான் உப்பு சேர்த்தாதனால நான் இதில் கொஞ்சமாக இந்து உப்பும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்ததுனால சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சமாக செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திக்கிறேன். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு தோசை நல்லா ஒரு பக்கம் மொறுமொறுப்பானதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு இன்ஸ்டன்ட் ரெடிமேட் மிக்ஸில் ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக ஒர்க்குக்கு போகிறவங்க இது போல் வீக்கெண்ட்ஸில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான தோசை அரிசி சேர்க்காமல் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி சேர்க்காத தோசை இல்லை டிஃபன் ஐட்டம்ஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.